Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. விஜய் அவர்கள் வந்து ஒரு நட்சத்திரம், ஆனால் எங்கள் தலைவர் வந்து ஒரு ஜாம்பவான். நட்சத்திரம் இருக்கிற இடத்துல ஒரு ஜாம்பவான் இருந்தால் ஆட்சி சிறப்பாக இருக்கும். திருச்சி கிழக்கு அதில் இடைத்தேர்தலில் தாவேகா சார்பா கூட்டணியில் திருமாவளவன் போட்டியிட போகிறார். ஆனால் ஒரு நிர்வாகியாக இருந்து என்ன சொல்ல முடியாது. தனிநபராக சொல்லுங்க. தனிநபராக இருந்தானா எங்கள் தலைவர் உள்ளபடியாக அதில் நிற்கணும்னு ஆசைப்படுறேன். திருமாவோட சேர்ந்து 20 பேர் தான் அங்கே இருக்காங்க. மொத்தமாக வந்து இங்கே தாவேகால எல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாரு. தலைவர் வந்து ஒரு குரு, அண்ணன் வந்து ஒரு சிஷியன், அது குரு சிஷியனுக்குள்ள நடக்கக்கூடிய உறுதியாக இருந்தவர் திருமா சமீப நாட்களாக மிகவும் தடுமாற்றத்திற்கு உள்ளாகிறார். வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு தான் எங்கள் தலைவர் வந்திருக்காங்க. அதனால வந்து நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு விஜய் விமர்சிச்சுட்டு பாஜக வந்துடக்கூடாதுன்னு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது நம்ம பெற்ற பிள்ளையா தான் நம்ம தலைவர் சொன்னார். ஆனால் உள்ளபடியே ஆர்எஸ்எஸ் வந்துடும். நிறைய இடத்துல வந்து பாமக வந்து எங்களை ஒரு சில இடத்துல ஆதரிச்சாங்க தான் விசிகாவை. ஆமா, ஒரு சில இடத்துல தகவலா இருக்கேன்னு திமுகவை விட்டு விலக தயாராகி விட்டதா? இந்த முடிவு எடுத்தால் அது சரியா இருக்கும். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் இப்போ ரொம்ப பரபரப்புடன் காணப்படுகிறது. இந்த அரசியலே விசிகாவை மையமாக வைத்து தான் சுத்திட்டு இருக்கு. குறிப்பா ஆட்சி அமைந்த பிறகும் கூட விசிகாவினுடைய ஆதரவு கேட்டு அவங்க அந்த 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எங்க போகுது, யார் பக்கம் சாயுது அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில இப்போ மீண்டும் விசிகாவை சுற்றி அரசியல் சுழல ஆரம்பிச்சிருக்கு. விசிகா தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெறுமா, இடம்பெறாதா, இடம்பெறும்னா திமுகவினுடைய கூட்டணியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இது தொடர்பாக பேசுறதுக்காக நம்முடன் இணைந்திருக்காங்க விசிகாவின் திரு இசையமுதன். வணக்கம்ண்ணா. அண்ணா, இப்போ என்ன முடிவை நோக்கி நகர்கிறது விசிகா? திமுகவை விட்டு விலக தயாராகி விட்டதா? இந்த நொடி வரையும் திமுக கூட்டணி நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு உயர்மொழி கூட்டம் ஒன்று அது கூடி அதற்கான நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும், அடுத்த தொண்டர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும், இது கேட்டு அறிந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறோமா இல்லை வந்து ஆதரவு மட்டும் கொடுக்குறோமாங்கிறது தான் ஒரு பெரிய முடிவு. இதுக்கு முன்னாடி ஒரு உயர்மொழி கூட்டம் நடந்துச்சு. அந்த உயர்மொழி கூட்டத்தில் வந்து அந்த உயர்மொழி கூட்டத்திலையும் சில கோரிக்கைகள்லாம் வைத்தாங்க. முன்னணி நிர்வாகிகள் கோரிக்கை வச்சாங்க, தொண்டர்கள் கோரிக்கை வச்சாங்க. அதெல்லாம் தலைவர் ஏற்றுக்கிட்டு அதன் பிறகு வந்து நாங்கள் வெளியிலிருந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நான் ஒரு ஆதரவு கொடுத்தோம். அதன் பிறகு வந்து எவ்வளோ காலம் வந்து ஒரு 4-5 நாளாக வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இழுபறியில் இருந்த காலத்தில் அப்போ நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு ஆதரவு கொடுத்த பிறகு அந்த ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு பெற்றார். இருந்தாலும் அமைச்சரவையிலிருந்து இடம்பெறுமா இடம்பெறாதுங்கிறது வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அது தெரிஞ்சு. ஏன்னா உயர்மட்ட குழு கூடியிருக்காங்க. அது பேசி எங்களுடைய தலைவர் தான் அது முறையாக அது அறிவிக்கணும். அது அப்படி தான் சரியாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் எது சொன்னாலும் ரொம்ப கொள்கையிலையும் சரி அந்த பேச்சிலையும் ரொம்ப உறுதியாக இருந்தவர் திருமா அப்படிங்கிறதான் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் சமீப நாட்களாக மிகவும் தடுமாற்றத்திற்கு உள்ளாகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் தடுமாறல. நாங்கள் என்ன கொள்கையில் இருக்கிறோமோ அதே கொள்கை தான் இப்பயும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளுக்கு எப்படி இரவு பகல் மாறுமோ, எப்படி நொடிகள் மாறுதோ, மணிகள் மாறுதோ, அதேமாரி வந்து சில நேரத்தில் சில சொல்லுவது உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாங்கள் இன்னமும் அந்த கூட்டணி தர்மத்தில் நாங்கள் இருக்கிறோம். மற்றபடி எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து இந்த கொள்கையை மாறி பேசுகிறது எந்த காலமும் கிடையாது. எந்த காலத்துலையுமே அவர் கிடையாது. கிட்டத்தட்ட நாங்கள் 40 ஆண்டு காலமாக அந்த அரசியல் நடத்திட்டு இருக்கிறோம். அதனாலே நாங்கள் எல்லாம் கொள்கை மாறிலாம் நாங்கள் போகல. அப்படி நாங்கள் ஆதரவு கொடுத்தோம்னா எங்கள் தலைவர் தான் வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுவோம். அதனால் வந்து கொள்கையெல்லாம் நாங்கள் மீறவும் இல்லை, நாங்கள் கொள்கையிலேருந்து மாறவும் இல்லை. நாங்கள் ஒரே கொள்கையில் தான் இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்களான்னு, முதல் நாள் வந்து திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, முதல்வரின் பேரில் அழைப்பு வந்துச்சு, நாங்கள் போனேன், அப்போ இது மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படின்னாரு. மறுநாளே அது வந்து வெறும் காசிப் தான், அது என்கிட்ட அஃபிஷியலாக யாரும் பேசலைங்கிறாரு. இதைத்தான் பிரதானமாக எடுத்து வச்சுக்கிட்டு விவாதிக்கிறாங்க. திரும்ப ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்துக்கு உள்ளாகிறார் அல்லது தடுமாற்றம் அடைகிறார் அப்படின்னு. இல்லை, அப்படி இல்லைண்ணே. ஏன்னா காங்கிரஸ் காலத்திலேருந்து அண்ணன் விஜய் காலத்திலேருந்து நாங்கள் வந்து மாறி மாறி வாக்களிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு வாய்ப்பு வருது நீங்கள் பயன்படுத்திடும் போது தலைவர் நகைச்சுவை எடுத்துக்கிட்டு தான் அது வந்துட்டார். இல்லை எனக்கு கொடுங்கன்னு அப்படி சொல்லவே கிடையாது. அது சிரிச்சுட்டு பார்க்கலானே அப்படின்ட்டு தான் எட்டக்கால் வந்துட்டார். அப்படி எங்கள் தலைவர் பதவி மேலே ஆசை அப்படி நினைத்திருந்தாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காய்கள் நகர்த்திருப்பார். எங்கள் தலைவர் எந்த காய்களுமே நகரத்தில் அவர் சொன்னது கூட உள் வாங்கிக்கிட்டு நான் மறுபடியும் போய் ஆட்சிக்கு நான் வந்து
ஆதரவு கொடுக்கணும், விஜயண்ணனுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் தலைவர் வந்திருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து பதவி மீது எங்களுக்கு வந்து எந்த ஆசையும் கிடையாது. எங்கள் தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு தான் எங்களுடைய இறுதியான முடிவாக இருக்கும். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் தொண்டர்களும் அதுதான் எதிர்பார்க்குறோம். இப்போ திமுக அதிமுக கூட்டணி வைத்ததாக வந்த பேச்சு தவறு அப்படிங்கிறது பலராலும் முன்வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்குது. அப்படி ஒரு விஷயத்தை நோக்கி திமுக நகரக்கூடாது, அதிமுக நகரக்கூடாது. இன்றைக்கி அமைச்சர் ஆதவர்ஜனும் அதுதான் சொல்கிறார். ஆனால் திமுகவோட கூட்டணியில் இருந்து அதன் மூலமாக 2 எம்எல்ஏக்கள் பெற்ற விசிக இப்போ தாவேக அமைச்சரவையில் இடம்பெறப் போகிறது அப்படின்னு பலராலும் சொல்லப்படுது இல்லையா? அப்படி ஒன்று நடந்தால் அது எப்படி விசிக வந்து ஜஸ்டிஃபை பண்ணும்? எங்கள் தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு. எங்கள் தலைவரும் சரி, கம்யூனிஸ்டும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மதசார்பற்ற மதவாத சக்திகள் இருந்தாலும் சரி, இல்லை வந்து சாதிவாத சக்திகள் இருந்தாலும் சரி, யாராவது நாங்கள் வந்து நாங்கள் வந்து பின்வாங்கிடுவோம் அப்படின்னு வந்து நாங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து டிவிக்கு அண்ணன் விஜய் அவர்களாக இருக்கட்டும், இல்லை டிவிக்கு இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதை உள்ளபடி ஏற்றுக்கொண்டாங்க. அதன்படி இவங்க வந்து ஆதரவு கொடுத்தாலும், ஆனால் அந்த ஆதரவில் வந்து இவங்க வந்து ஆட்சியில் பங்கு வகிக்க மாட்டாங்கிறது வந்து டிவிக்கு தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் ஆதரவு அர்ஜுன் அவர்களும் இந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இந்த பேச்சுங்கிறது, இந்த கேள்விங்கிறது கொஞ்சம் ஏன்னா முடிந்து போன விஷயத்துக்கு வந்து மறுபடியும் ஒரு துவக்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அதிமுகவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆட்சியில் வந்து அவங்களுக்கு பங்கு தர மாட்டாங்கிறது எங்களுடைய கருத்து. இல்லை, இப்போ நீண்ட நாட்களாக விசிக வைக்கக்கூடிய முழக்கம் என்னென்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்போ அதற்கான வாய்ப்பு வாசலில் தட்டும் பொழுது என்ன தயக்கம், ஏன் திரும்ப தயங்குகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை என்ன தயக்கம்னு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து டிவிக்கு ஒரு ஆதரவு நம்ம கொடுத்தோம். அது வந்து அதனால் அவங்க மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு சக்தியாக மாறிட்டாங்க, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்து பங்குறது வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய 25 வருஷத்துடைய கொள்கை இது. ஏன்னா நாங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நாங்கள் வந்து தேர்தல் பாதைக்கு விலகி இருந்தோம். தேர்தல் பாதைக்கு நாங்கள் என்றைக்கு வந்தோமோ அன்றைக்கே நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்து பங்கு அந்த கோரிக்கை வச்சு தான் நாங்கள் முன்னெடுத்து காணிட்டு வந்தோம். ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம திராவிட மதசார்பற்ற கூட்டணி நம்ம இருந்தும் நம்ம ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம போய் அதை சேர்ந்தால் சரியாக இருக்குமாங்கிறது வந்து எங்களுடைய நிர்வாகிகள் வந்து அது கொஞ்சம் யோசிக்கணும். இதில் சேர்ந்தால் நமக்கு என்ன, மக்கள் மீது நமக்கு உள்ள என்ன, எப்படி தொடர்பு ஏற்படும், இல்லை தலைமைக்கும் தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் என்ன உணர்வுகள் புரிந்து கொள்வாங்க, இந்த சூழ்நிலைலாம் புரிஞ்சு தான் அதுக்கான நாங்கள் முடிவு எடுக்க முடியும். அதனால தான் அது ஒரு கொஞ்சம் நேரம் காலதாமதம் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது குறித்து பல மாநாடுகள் போட்டவர் தான் விசிக தலைவர். அதில் நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் சனாதனங்கிறது என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக பாடம் நடத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினவர், பழைய புத்தகங்கள்லாம் அச்சிட்டு கொடுத்தவர். அப்பேற்பட்ட திருமாவளவன் வந்து சனாதனத்துக்கு எதிர்ப்பாக களமாடும் பொழுது இன்னமும் விஜய் தரப்பில் சனாதனம் குறித்த ஒரு கருத்து அல்லது சனாதனம் ஏற்கக்கூடியதா அழியக்கூடியதா எந்த கருத்து இல்லாத பொழுது என்ன கொள்கை ரீதியில் வந்து இணைவதற்கான சந்தர்ப்பம் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்பீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து இங்கே வந்து பிஜேபியுடைய ஆளுமை வந்துடக்கூடாது, ஆளுநருடைய ஆளுமை வந்துடக்கூடாது. அதில் நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக இருந்தோம். ஒன்று. ரெண்டாவது வந்து அதிமுக வந்து ஆதரவு கொடுத்தாலும் அது வந்து பிஜேபியோட கூட்டணி இருக்குது, மறுபடியும் அந்த கூட்டணி நம்ம உடைக்கணுன்றதுல அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். மூணாவது பாயிண்ட் என்ன பண்ண, விஜயன் அவர்கள் வந்து அவர் இந்துவாக இருந்தாலும் அவருக்கு கிறித்துவ மதத்தை ரொம்ப அவர் பின்பற்றக்கூடிய மனிதர். எங்களுடைய கட்சி இருக்கக்கூடிய கொள்கை என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் நாங்கள் முன்னிலையாக இருந்து நடக்கக்கூடிய போராட்டங்களில் வன்கொடுமையாக இருந்தாலும் நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து சேர்ந்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்ட வழியிலே நாங்கள் வந்து போராடுறோம். அதன் அடிப்படையில் வந்து இதில் பிஜேபி வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் நாங்கள் வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அந்த அளவில் தான் நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு பங்கெடுத்தாலும் அந்த அடிப்படையில் நாங்கள் ஆட்சியில் நாங்கள் பங்கும் கேட்போம். இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு விஜயை விமர்சிச்சுட்டு மறுபடியும் பாஜக வந்துடக்கூடாதுன்னு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைண்ணே, அது வந்து தலைவர் சொன்னது அது உண்மைதான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சில காலம் தேவைப்பட்டது, அது உண்மையாக பொய்யாங்க சில காலம் தேவைப்பட்டது. அந்த காலத்தில் அடிப்படையில் இது இப்போ நம்ம வந்து ஆதரவு கொடுக்காமல் இருந்தோம்னா நம்ம பெற்ற பிள்ளையாக தான் நம்ம தலைவர் சொன்னார். ஆனால் உள்ளபடியே ஆர்எஸ்எஸ்ஸே வந்துடும். அப்போ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து தடுக்கணும், இப்போதைக்கு அதுக்கான முயற்சிகள் செய்யணும். அந்த அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, இப்போ நாங்களும் சரி, அது ஒரு முன்முயற்சியை எடுத்து நாங்கள் வந்து உள்ளபடி அந்த அவங்கள ஆர்எஸ்எஸ் வாதிகளும் சரி, இல்லை வந்து இந்துத்துவவாதிகளும் சரி, இல்லை பிஜேபியும் சரி வராமல் நாங்கள் தடுத்ததுக்கு எங்களுடைய பங்கு தான் முக்கிய பங்காக இருந்துச்சு. இல்லைன்னா அவங்க வந்து ஏடிஎம் கூட கூட்டணி வச்சுருக்கலாமே. ஏன் விஜய் வந்து ஏடிஎம்குலேருந்து வரணுன்னா கூட வேணும்னு தான் சொன்னார். ஆதரவு கொடுங்க, ஓகே, உங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு தானே சொன்னார். அந்த அடிப்படை அது ஒரு காரணமே போதாதான்.
இப்போ ஒருவேளை அதிமுக அமைச்சரவைக்குள்ளே வந்துச்சு, அதாவது எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த அணி தாவேக்கா அமைச்சரவையில் இடம்பெறுது அப்படின்னா விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்லை, அது வந்து அவர் டிவிக்கு தரப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதேமாரி அவங்க வரமாட்டாங்க, அவங்க வந்து ஆதரவு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அது தோழமை உள்ள ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முன்னே விடை தெரியாமல், அது எதுவுமே தெரியாமல் 8 கால் பூச்சின்னு கதமே நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து அது சரியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் காலத்தாமல் அந்த கேள்விக்கு கொஞ்சம் காலத்தாமல் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா விசிகாவுக்கு அமைச்சரவையில் இடம்பெறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு, அது மாதிரி ஐயுஎம்எலுக்கும் கொடுக்குறாரு. உடனடியாக விசிக தலைவர் செய்தியாளர் சந்திச்சு அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஆலோசனை நடத்தின பிறகு முடிவை அறிவிப்போம் அப்படின்னு. ஆனாலும் இல்லை அப்படின்னா அது இல்லைன்னு அங்கேயே சொல்லியிருக்க முடியும். இவர் ஏதோ ஒன்று அங்கே அதை நோக்கி நகர்கிறார், அதனால தான் ஆலோசனை இந்த மாதிரியான பல விஷயங்கள் பேசுகிறாருன்னு ஒரு விமர்சனம் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு 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 கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருந்தோம். அப்போ அந்த காரணத்தை நீங்கள் வந்து அமைச்சர் பங்கெடுத்து சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அந்த இடத்த டக்குன்னு சொல்லிட முடியாது. அப்போ இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு சொல்லி அவர் அந்த உயர்மொழி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு. அதன் பிறகு வந்து சில இது என்ன பண்ணலாம், எது சரி தப்புன்னு கொஞ்சம் கலந்து யோசிப்பார்ல, கலந்து யோசிப்பார். எந்த முடிவு எடுத்தாலும் தலைவருடைய முடிவு தான் இறுதியான முடிவு. இருந்தாலும் அவருக்குன்னு சில காலங்கள் வேணும்ல, அவருக்கு நேரங்கள் வேணும்ல. அது ஆட்சியில் பங்கு பெறணுமா, இல்லை அமைச்சர்கள் பங்கு பெறணுமா, இல்லை வந்து வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோமா அப்படின்னு சில நாட்களில் சில மணி நேரங்கள் தேவைப்படும்ல. அதுக்காக கூட அந்த தலைவர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம். மற்றபடி வந்து வேறு எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அதனால் தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியாக இருக்கும். அது முடிவு தமிழக மக்களுக்காகவும் சார்ந்து தான் அது இருக்கும். அது நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், விசிகாக்குள்ளே இது ஒரு புகைச்சலாக போயிட்டுருக்குன்னு. நீங்கள் தான் அதை உறுதிப்படுத்தணும் உண்மையாக பொய்யான்னு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தலைவர் வந்து ஒரு சகோதரி மகளுக்கு போட்டியிட கள்ளக்குறிச்சியில் வாய்ப்பு கொடுத்தாரு, மாலதி அவங்களுக்கு. அதனால் கட்சிக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் இருக்குது நிறைய நிர்வாகிகளுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்படி ஒரு காலத்தையும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து கட்சியில் ஒரு மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் பிரிவில் ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம், மதுரையில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் அவங்க தான் வந்து அந்த இலவசமாக பார்த்துருக்காங்க. சில பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் வந்து காசு வாங்கி கொண்டு அவங்க ஏதாச்சும் லாபி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து தலைவர் அக்கா பொண்ணு என்னுடைய அக்கா அப்படி அந்த ஒரே காரணத்துக்காக எங்கள் அக்கா வந்து வரக்கூடிய வழக்குகளுக்கு வந்து அவங்களுடைய சொந்த உழைப்பை பொறுத்து எந்த ஒரு பைசா கூட வாங்காமல் அவங்க வந்து வழக்கு வாதாடிருக்காங்க. நிறைய வழக்குகளை மதுரையில் நடக்கக்கூடிய சாதி வழக்குகளில், அதேமாரி தமிழ்நாடு நடக்கக்கூடிய ஒரு சில பகுதி இந்த மதுரை ஹைகோர்ட்டில் அவங்க வழக்கறிஞர் இருக்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய வழக்குகள்லாம் இலவசமாக பண்ணியிருக்கிறாங்க. நிறைய போராட்டங்கள் வந்திருக்காங்க, நிறைய ஆர்ப்பாட்டங்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கணவர் வந்து நிறையா கட்சியாக உழைச்சிருக்காரு. அவங்க ஒரு இயக்கவாதிகள் தானே, அவங்களும் வந்து ஒரு கட்சிக்காரங்க தானே. இப்போ அவங்க வந்து ஏன் சொந்தக்காரன் கூட நம்ம பார்க்கணும்? அப்போ அவங்க கட்சிக்காரன் கிடையாதா? இப்போ இசையமுதன் அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அப்படி மாறுது அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குல்ல. நீங்களும் இன்னும் நீண்ட ஆண்டுகாலம் அவரோட உழைச்சவர் தான், பல ஆண்டுகாலமாக கட்சிக்காக பணியாற்றின ஒருத்தர் தான். ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வராமல் அங்கே போகுது அப்படிங்கிறப்ப அந்த உறவினர், அந்த உறவு முறை அப்படிங்கிறது ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்களோ அப்படின்னு விமர்சனம் வருது. ரொம்ப புதியமான கேள்வியாக இருக்குது. அது உண்மை தான். நான் சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் மாமா கூட தான் இருக்கேன், தலைவர் கூட தான் நான் இருக்கிறேன். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரோ ஒரு ஆள் இருக்கும்போது நாங்கள்லாம் கட்சியிலே இருந்துட்டோம், மாமா கூட இருந்துட்டோம். அவங்க வந்து படித்து ஒரு டாக்டரேட் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வர சமயத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் எங்கள் இப்போ என்னங்கிட்டயோ எங்கள் அண்ணங்கிட்டயோ எங்கள்கிட்டலாம் வந்து அக்காவுக்கு நான் அக்காவுக்கு சீட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் மாமா சீட்டு கொடுத்தாரு. சொல்லாமல் சீட்டு கொடுக்கல, பகிர்ந்துக்கிட்டார். ஆனால் அந்த சீட்டு பகிர்ந்துக்கிட்டார். இப்போ இதில் வந்து அடுத்த கட்டமாக என்னவாக இருக்கும் விசிகவினுடைய முடிவு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அரசியல் அரங்கத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. ஏன்னா அதில் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, திரும்ப தயங்குறதுக்கு பின்னாடி ஒன்று தாவேக்காவோட போனால் இங்கே திமுக வந்து சிலரை விசிகவிலிருந்து இழுக்க தயாராக இருக்குது, அல்லது திமுகவோட அப்படியே சஸ்டெயினாக இருந்துட்டால் தாவேக்காவுக்கு சிலர் அணிமாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெளியான சில ஊடகங்களில் பத்திரிகைகளில் இந்த தகவல் சொல்லப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கிட்டாலும் குறிப்பாக எங்களுடைய தலைவருடைய சொல்லு அவருடைய கோட்பாடை ஏற்றுக்கிட்டு தான் அந்த கட்சியில் இயங்குறாங்க. வேறொரு தலைவருடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பேச்சு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க என்றைக்கே போயிருக்கலாங்க. இதுவரையும் யாருமே போகல. கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்குறதுலேருந்து ஏன் வந்து இழுபறியில் வந்துகிட்டே இருக்கு. யாரும் அவங்க போகிறாங்க, இவங்க போகிறாங்க, அவங்க போகிறாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க போனாங்களா? யாருமே போகலையே. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து எங்கள் தலைவரை உள்வானவங்க, எங்கள் தலைவருடைய கொள்கை உள்வானவங்க. அதனால தான் இன்னும் அவங்க வெளியில் போகல. ஆனால் ஊடகங்கள் ஏதாச்சும் 1-2 அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. அதனால் வந்து
ஊரத்துக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கோரிக்கை வைக்கக்கூடிய அது வந்து சரியாக இருந்தால் உள்ளபடி நானே அந்த சொல்லிடுவேன். நான் இப்போ இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காட்டுமன்னார் கோவிலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு விசிக தலைவர் சொன்னார். அதற்கப்புறம் அந்த முடிவிலிருந்து பின்வாங்குகிறார். அப்போ என்ன நடந்துச்சு இடைப்பட்ட நேரத்தில்? அது இடைப்பட்ட நேரத்தில் அது ஒன்றுமே நடக்கல. அதனால் நிறைய சூழல் இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் முதல்ல அந்த திமுக கூட்டில் இருக்கும்போதும் சரி, அவருக்கு கக்கன் பேத்திக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். அதன் பிறகு வந்து ஒரு தேவர் சமுதாய ஒருத்தர் இருக்கார், அவர் கொடுத்துருந்தோம். மதுரை பகுதியில் மூக்கைய தேவருடைய பையனுக்கு பேரனுக்கு கொடுத்துருந்தோம். அதன் பிறகு வந்து இன்னொருத்தர் யாரோ அவர் கொடுத்துருந்தோம். அப்போ சரி நம்ம ஒரு எம்பியாக இருக்கிறோம், நம்ம போய் நாடா சட்டமன்றத்தை போய் வந்தோம்னா அப்போ இன்னொரு நபருக்கு அந்த வாய்ப்பு ஏதாவது வந்து பறிக்கப்படுற மாதிரி இருக்கும். அப்போ யாரும் இன்னொரு ஆளுக்கு யாராவது சமுதாயத்தில் யார் உழைச்சாங்க அவங்களுக்கு யாரும் போகணுங்க அப்படின்னா இளையபெருமாளுடைய ஒரு பையன், சரி நம்ம அவருக்கு நம்ம கொடுப்போம். வயசு அதிகமானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அவருக்கு கொடுக்கணும். அவர் இந்த மக்களுக்காக உழைச்சாரு, அவரை பெருமைப்படுத்துறதுக்காக நம்ம அதை கொடுத்து தான் ஆகணும், அதுதான் சரி அப்படின்னு அந்த அடிப்படை தான் நம்ம வந்து அவருக்கு வந்து நம்ம கொடுத்தோம். இப்போ அவரும் வெற்றி பெற்று சேர்ந்துட்டார். அவரும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார். அவரும் இப்போ முழு நேரமாக அவர் தலைவர் பேரை தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், கட்சியிலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அது நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுண்ணே. கட்சியில் வந்து எல்லோரும் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பறையர்கள் மட்டும் இந்த கட்சியில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பிராமணர்கள் இருக்கிறாங்க, ரெட்டியார் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, கோனார் இருக்கிறாங்க, முதலியார் இருக்கிறாங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் இருக்கிறாங்க. வன்னியர், இஸ்லாமியர் எல்லாருக்கும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருமே நம்ம அரவணைக்கணும். அரவணைக்க இல்லாமல் நம்ம போயிட முடியாது. அந்த அடிப்படையில் அதுவும் ஒரு நல்ல அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் பகிர்ந்துருக்காரு. அப்படி நினைத்திருந்தா கூட தலைவர் ரைட்டு ஓகே நான் நின்றுக்கலாமே, எந்த அழுத்தமும் கிடையாது. சரி, ஒரு பார்வை ஒன்று, சமுதாய பார்வை ஒன்று இருக்குது, மக்கள் பார்வை ஒன்று இருக்குது. நம்ம ஏதாவது நம்ம இருக்கிற காலகட்டத்திலாச்சும் வந்து நம்மளால் வந்து 4 பேருக்கு நல்லது செய்யணும். அந்த அடிப்படையில் தான் வந்து தலைவர் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ ஆதவர்ஜுனா அமைச்சர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசும்பொழுது திருமாவோட சேர்ந்து 20 பேர் தான் அங்கே இருக்காங்க, மொத்தமாக வந்து இங்கே தாவைக்காலெல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாரு. இப்போ எப்படி அதை பார்க்குறாங்க? இப்போ திருமாவோட நிறைய பேசுகிறாரு, வராரு, என்னுடைய குருங்கிறாரு. அவர் தான் வந்து 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அப்படிங்கிற கடிதத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ப்ரெஸ்ஸுக்கு காட்டுறாரு. அது வந்து அந்த அண்ணன் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. கொஞ்சம் தடுமாறி நான் வார்த்தையில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட்டே போட்டார். அதன் பிறகு வந்து நேரடியாக வந்து தகவல் சந்திச்சு அதோடைய விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டார். அந்த 20 பேருடைய மனநிலை சரியில்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு இல்லையா, 20 பேர் தான் இருக்குன்னு சொல்லல. அது வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன்னா அதுக்குன்னு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டாரு. அது வந்து தலைவர் வந்து ஒரு குரு, அண்ணன் வந்து ஒரு சிஷியன், அது குரு சிஷியனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இது. இப்போ ஒரு கடவுள் எப்படி ஒரு சீடனை பார்த்து மன்னிச்சு விடுறாரோ அது மாதிரி ரைட்டு நம்மகிட்ட வந்து கூட இருந்த கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கூட இருந்தார், நம்ம கட்சியில் இருந்தார். சரி ரைட்டு, தெரியாமல் பேசிட்டு ஒரு வார்த்தை, அவரும் நம்மகிட்ட இறங்கி வந்து கேட்குறாரு, நம்ம மன்னிப்போங்கிறது அந்த ஒரு அந்த பெருந்தன்மையோட எங்கள் தலைவர் அதை ஏற்றுக்கிட்டார். அந்த அடிப்படை தான் நாங்கள் பார்க்குறோம். அது வந்து நாங்கள் பேசும் பொருளாக அதை நாங்கள் பார்க்கல. அது பேசும் பொருளாக இருந்தால் எங்கள் தலைவர் பேசியிருப்பார். அப்போ எங்கள் தலைவர் பேசலைன்னா அது பேசும் பொருளாக இல்லைன்னு அர்த்தம். அது இந்த திருச்சி கிழக்கு அதில் இடைத்தேர்தலில் தாவேக்கா சார்பாக கூட்டணியில் திருமாவளவன் போட்டியிட போகிறாருங்கிற ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு. அது உண்மையா பொய்யா, நம்பலாமா கூடாதா, நீங்கள் தான் சொல்லணும். இதை நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு நிர்வாகி இல்லாமல் நான் வந்து ஒரு தனிநபராக அது என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு நிர்வாகியாக இருந்தால் என்ன சொல்ல முடியாது. தனிநபராக சொல்லுங்கண்ணா. தனிநபராக இருந்தேன்னா எங்கள் தலைவர் உள்ளபடியாக அதில் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் தலைவர் வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் தலைவர் வந்து துணை முதல்வர் வேண்டும்னு ஆசைப்பட்றேன். அப்படி துணை முதல்வர் வந்து சப்போஸ் கிடைக்கலனா கூட நிறைய இலாக்கள் இருக்கக்கூடிய துறைகள் வந்து ஒரு 6-7 துறைகள் இலாக்கள் சேர்த்து தரக்கூடிய அமைச்சராக நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். அப்போ இதுதான் விசிகாவோட மனநிலை. அங்கே இல்லை விஷயம் என்னுடைய மனநிலை சொல்கிறேன். அதான் உங்களுடைய மனநிலை. இப்போ தலைவர் கூட இல்லைண்ணே, கட்சியுடைய மனநிலை வேற, தலைவருடைய மனநிலை என்பது வேற, தொண்டருடைய மனநிலை நமக்கு தெரியாது. என்னுடைய மனநிலை இருந்தால் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். அதனால் என் மனநிலை அதுதான். எங்கள் தலைவர் ஒரு அமைச்சரானா எனக்கு பெருமை தான். இல்லை, இதை விட எனக்கு என்ன பெருமை இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா வெளிப்படையாக சொல்கிறாருல்ல, தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் நான் வந்து அமைச்சராகணும்னு தான் விரும்புகிறாங்க, ஆனால் அது குறித்து நான் இன்னும் முடிவெடுக்கலன்னு தான் சொல்கிறாரு. அதனால் நான் ஒரு நிர்வாகியாக இருந்துக்கிட்டு நான் வந்து ஒரு தலைவருடைய அக்கப்பனை இருந்துட்டு அந்த விடைக்கு நான் சொல்லவே கூட பதில். ஏன்னா அதுக்கான விடை வந்து தலைவர் தான் சொல்லணும். அதுதான் தலைமை பண்பு, அதுதான் நான் தலைவரை மதிக்கிறேன். ஆனால் அது நான் சொல்ல முடியாது, நான் சொல்லவும் மாட்டேன். அது எனக்கு அந்த கொஸ்டின் நான் வந்து அது விடைக்கு நான் போக மாட்டேன். ஆனால்
ஒரு தனிநபராக இருந்து நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் தலைவர் வரணும், இந்த மக்களுக்காக கிட்டத்தட்ட தன்னை அர்ப்பணித்த தலைவர் அவர் இந்த ரத்தத்தை வேர்வையாக சிந்தி இந்த மக்களை வந்து பாடுபட்ட தலைவர். அவரால் வந்து ஒரு அதிகாரத்தில் வரணும்னு ஒரு ஆசைப்பட தான் செய்வேன் நான். அந்த அடிப்படையில் எனக்கு வந்து அவர் அதிகாரத்து வரணும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆசை இருக்குது. 200% எந்த மாற்றத்துக்கும் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பலரும் வந்து கடந்த தேர்தலில் திருமாவை தன்னோட ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுக ராமதாஸ் அணியினை சேர்த்துக்கல. இப்போது திரும்ப அந்த மாதிரி முடிவெடுத்தால் அது எப்படி போய் முடியும்? திமுகவுக்கு துரோகம் பண்ணுறாருன்னு ஒரு ரைட்டப்லாம் இப்போ ட்விட்டரில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது என்னென்ன, அது இப்போ பாமக இப்போ யார்கிட்ட நீங்கள் தாவேக்கோட போக போகிறீங்கன்னு முன்முடிவில் எல்லாரும் இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ல, அது வந்து இன்னும் உயர்மட்ட குழு கூட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் தலைவர் அறிக்கை முடிவுலாம் இருக்குது. அங்கே தான் தோன்றித்தனமாக எழுதுகிறாங்க. அவங்களுடைய முதிர்ச்சியை நம்ம பார்த்துக்க வேண்டியதான், அவங்களுடைய அரசியல் அனுபவம் பார்த்துக்க வேண்டியதான் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா வந்து பாமக இருக்குது ரைட்டு, அது மிகப்பெரிய ஒரு போராளி கட்சி தான், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த சமூகத்துக்கு வந்து அவங்க மிகப்பெரிய விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அந்த சமூகத்துக்காக டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து உள்ளபடி அவர் நிலச்சி நின்னார். அதை நான் உள்ளபடி தனிப்பட்ட முறையில் நான் அவங்க இருந்து நான் பாராட்டுறேன். ஆனால் இப்போ பாமக யார் கையில் இருக்குன்னே தெரியல. அதனால வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ராமதாஸ் கீழே தானே இருக்குது, இன்னும் அவர்கிட்ட தான் இருக்குது, வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட தான் இருக்காங்க. இல்லை அப்படி பார்க்கல, இன்னமும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே வந்து சின்ன ஐயா அன்புமணி அவர்கள் கூட தான் இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டினா கூட நாளைக்கு எப்படினாலும் மாறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே கூட்டிட்டு இருக்கும்போது ஏன் அவங்க வந்து சின்னம்மா கூட வந்து அவங்க தேர்தல் தனியாக ஒரு கூட்டின்னு வச்சாங்க, இவங்க ஏன் வந்து தனியாக ஏடிஎம் கூட கூட்டின்னு வச்சாங்க? அதனால் வந்து அந்த கேள்வியே ரொம்ப கேள்வி. அது இவங்க சின்ன ஐயா பாமகவா பெரிய ஐயா பாமகவா அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ எந்த பாமக? அப்போ ஒரு சில பாமக வந்து எங்களை ஆதரிச்சாங்க தான், நிறைய இடத்துல வந்து பாமக வந்து எங்களை ஒரு சில இடத்துல ஆதரிச்சாங்க தான். விசிகாவை ஆமாம், ஒரு சில இடத்துல தகவலாக இருக்குன்னு ஆதரிச்சாங்க தான். ஆனால் ரொம்ப ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. எந்த பாமக ஆதரிச்சிச்சு? ஐயா பாமகவா? இல்லை, அது எந்த பக்கம் அது வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரே வேட்டி கட்டிக்கிறாங்க, ஒரே மாதிரி துண்டு போடுறாங்க, ஒரே மாதிரி பொறுகுணமாக இருக்கிறாங்க, ஒரே மாதிரி அவங்க ஸ்டைலில் பேசுகிறாங்களா, இது இவர் இந்த பாமக ஒரு அந்த பாமக. ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு பிடிக்காம தான் அந்த இது அந்த உணர்றாங்க. இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் பல முறை சொல்லியிருக்காரு, அதிமுக துண்டுபட போகிறதுக்கு காரணம் பாஜக தான், பாஜகவை நம்பி போகாதீங்க, கட்சி சிதறுண்டு போகும்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அதிமுக தாவேக்காவால் துண்டாடப்படுது அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அதிமுக வந்து எப்போ துண்டாடப்பட்டுச்சு நான் நினைக்கிறேன். என்றைக்கு வந்து ஒரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்மத்தை நடத்தினாரோ அண்ணிலிருந்து அது வந்து கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் இதாகிடுச்சு. அவங்க வருஷத்துக்கு ஓபிஎஸ் பின்னாடி பாஜக இருக்குன்னாங்க, இன்னைக்கு எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் பின்னாடி விஜயில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க பின்னாடி பாஜக வாய்ப்பு உண்டு இல்லை, அதனால எங்கள் தலைவர் வந்து வேணான்னு சொல்கிறாரு. நாங்கள் அமைச்சர்கள் கேட்குறாருல, அவங்க வராங்களா இல்லையா, அப்போ நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல. இப்போ பாஜக வந்து வேலுமணி பின்னாடி இருக்குது அப்படின்னு ஒரு அடிப்படையில் தான் வந்து தலைவர் கொஞ்சம் மறுபடியும் கேட்குறாரு, நாங்கள் வந்து மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு. அப்போ உடனே ஒன்று டிவிக்கு தப்பு என்ன சொல்கிறோம், அப்போல்லாம் அவங்க இல்லை, அவங்க தொலைநோட்ட மட்டும் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படி அவங்க சொல்கிறாங்க அவங்க. அதனால் அதாவது நாங்கள் அப்படி அதை ஏற்றுக்கலாம். டிவிக்கே வந்து ஒரு தெளிவாக எடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு விஷயம் தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னா, விஜய் வந்து ஒரு பெரிய நட்சத்திரம், ஒரு அரசியல் வந்து புதிது. ஆனால் எங்கள் தலைவருங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 ஆண்டுகளமாக வந்து அரசியலில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான். அந்த அண்ணன் விஜய ஆட்சி காலத்தில் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து ஒரு துணை முதல்வரோ அல்லது வந்து ஒரு அதிக இலாக்கள் கொண்ட அமைச்சர் பதவியோ அவருக்கு வழங்கி பிடிச்சுன்னா, ஆட்சி நடத்துறதுக்கு எங்கெங்கே சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது நடந்துச்சுன்னா எங்கள் தலைவர் அழகாக சொல்லுவார், இந்த இடத்துல வந்து இது நடந்துச்சுங்க தம்பி, இது இப்படி தம்பி அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த ஆட்சி நடத்தணும்னா எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தனி மனிதனாக இருந்து சொல்கிறேன், அவர் நிர்வாகியாக இருந்து சொல்ல, ஒரு இசையமதனாக இருந்து சொல்கிறேன் நான். அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுதான் அண்ணன் விஜய் அவர்களும் விரும்புகிறார். அதே மாதிரி நான் இருக்கிற காலத்தில் நீங்கள் வந்து அமைச்சராக வரணும் அப்படி விரும்புகிறார். அதனால் வந்து அண்ணன் வந்து ஒரு நட்சத்திரம், விஜய் அவர்கள் வந்து ஒரு நட்சத்திரம். ஆனால் எங்கள் தலைவர் வந்து ஒரு ஜாம்பவான். நட்சத்திரம் இருக்கிற இடத்துல ஒரு ஜாம்பவான் இருந்து ஆட்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எண்ணத்தில் நான் பார்க்குறேன். அதை நான் இப்போ 2 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற விசிக துணை முதல்வர் கோருமாய், ஆனால் 5 எம்எல்ஏக்கள் வச்சுருக்க காங்கிரஸ் ஆல்ரெடி அவங்க பல நெருக்கடிகள் பல இடங்களில் கொடுக்குறவங்க, இதை விஜய்க்கு நெருக்கடியாக கொடுக்க மாட்டாங்களா?
அது காங்கிரஸ் தான் கேட்கணும். ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுக இருக்கும்போது அவங்க நெருக்கடி கொடுத்தாங்க, திமுக எல்லாம் தாண்டி போயிடுச்சு. அதேமாரி வந்து அவங்க வந்து டிவிகே பக்கம் வந்திருக்காங்க, அதையும் அவங்க தாண்டி வருவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 8 கோடி பேர் கிட்டத்தட்ட ஆதரிக்கக்கூடிய கட்சியை வந்து இங்கே வந்து விஜயன் வந்து பெற்றிருக்காருன்னா காங்கிரஸ் கட்சியுடைய கோரிக்கையை நமக்கு ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு அவர் முடிவு செய்வார். அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். நான் ரொம்ப நன்றிண்ணே. ஒரு பரபரப்பான சூழலில் நிதானமாக பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.